இன்று 28/2/2024 சோபகிருது வருடம் மாசி 16 புதன்கிழமை. தேய்பிறை திருதியை திதி அதிகாலை 12:55 மணி வரை. அதன்பின் சதுர்த்தி திதி. அஸ்தம் நட்சத்திரம் காலை 6:31 மணி வரை. அதன்பின் சித்திரை நட்சத்திரம். மரண சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 to 10:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 to 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 to 9 மணி வரை. குளிகை மதியம் 10:30 to 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் பூரட்டாதி. பொது கரிநாள் விநாயகர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:32 மணி. அஸ்தமனம் மாலை 6:19 மணி. சந்திர உதயம் இரவு 9:21 மணி. அஸ்தமனம் மறுநாள் காலை 8:49 மணி. மேஷராசி அன்பர்களே, வருமானம் அதிகரிக்கும். எதிரிகளால் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் எதிர்பார்ப்புகள் எளிதாக நிறைவேறும். ஆரோக்கியம் மேம்படும். கடன் பிரச்சனை தீரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். நிதிநிலை உயரும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் முயற்சி லாபமாகும். அரசு வழி செயல்கள் ஆதாயம் தரும். எதிர்பார்த்த வருமானம் ஏற்படும். உங்கள் புத்தி சாதுரியம் வெளிப்படும். நண்பர்கள் ஆதரவுடன் முயற்சி வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பண நெருக்கடி நீங்கும். மிதுனராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த ஒரு செயலை முடிப்பீர்கள். நட்பு வட்டம் விரியும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். தாய்வழி உறவினர்களால் நன்மை உண்டு. கடகராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படுவீர்கள். பழைய பிரச்சனை ஒன்று முடிவிற்கு வரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இன்று வெற்றியாகும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு செயலில் லாபம் காண்பீர்கள். எதிர்பார்த்த பண வரவால் சங்கடம் நீங்கும். சிம்மராசி அன்பர்களே, தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும். பொருளாதார நிலை உயரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும். வரவேண்டிய பணம் வசூலாகும். குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, மனதில் குழப்பம் அதிகரிக்கும். நன்றாக யோசிக்காமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். வீண் பிரச்சனை உங்களை தேடி வரும். மற்றவரை நம்பி உங்கள் செயல்களை ஒப்படைக்க வேண்டாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் மூலம் உங்கள் எண்ணம் நிறைவேறும். துளாராசி அன்பர்களே, பொருளாதார நெருக்கடி காளாவீர்கள். திட்டமிட்ட செயல்கள் இழுபறியாகும். அடுத்த வருடம் வீண் விவாதங்கள் வேண்டாம். அதனால் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. திடீர் செலவுகள் தோன்றும். நண்பர்களுக்குள் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. விருச்சிகராசி அன்பர்களே, உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நீண்ட நாள் முயற்சி இன்று எளிதாக நிறைவேறும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். பிரச்சனைகளை சமாளித்து எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். பொருளாதார நிலை உயரும்.
தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும். எதிர்பார்த்த வருவாய் ஏற்படும். சங்கடங்கள் விலகும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். உங்கள் செயல் இன்று லாபமாகும். பிறரால் முடிக்க முடியாத ஒரு வேலையை முடிப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, தந்தையுடன் ஏற்பட்ட சங்கடம் விலகும். பெரியோரின் ஆதரவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் நன்மையாகும். நீங்கள் எதிர்பார்த்தவற்றில் அனுகூல நிலை ஏற்படும். உங்கள் அணுகுமுறையால் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர்கள். எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, பிறரால் சில சங்கடங்களை இன்று சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பேச்சில் நிதானம் தேவை. எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றினாலும் அதை சமாளிப்பீர்கள். வருமானம் அதிகரிக்கும். மற்றவரிடம் வீண் விவாதங்கள் வேண்டாம். அதனால் உங்கள் செல்வாக்கிற்கு பாதகம் ஏற்படும். மீனராசி அன்பர்களே, அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் முயற்சி ஆதாயத்தை உண்டாக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்கள் முயற்சி நிறைவேறும். எதிர்பார்த்த வரவு வரும். உங்கள் முயற்சியில் ஆதாயம் காண்பீர்கள். குழந்தைகள் நலனில் அக்கறை கொள்வீர்கள்.